இன்றைய செய்தியுடைய தலைப்பு கிறிஸ்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். செய்திக்கு முன்னாலே நாம் எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை உயர்த்தி தேவனுக்கு நேராய் நம்முடைய அறிக்கையை சொல்லுவோமா? இந்த வேதம் என்னுடையது, இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் எனக்கு உண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என்னால் செய்ய முடியும். இன்றைக்கு என்னுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் திறந்திருக்கிறது. நான் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். ஆமென், ஆமென். இன்றைய செய்தியுடைய தலைப்பு கிறிஸ்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? பேச மாட்டேங்கிறீங்களே. கிறிஸ்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆச்சரியமா இருக்கா? எப்ப காணாம போவாங்க கிறிஸ்தவங்க? எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே, அப்போ காணாம போயிடுவாங்க. அப்படித்தானே? பத்திரிகைகள் எல்லாம் போட்டுருவான். முதல்ல கொட்டத்தில் ஒரு தினத்தந்தியில இத்தனை கிறிஸ்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். பயங்கரமா வரப்போகுது. தந்தியில் வரும், தினமலர் வரும், தினகரன் வரும், ஹிந்துல முதல்ல போட்டுருவான். கிறிஸ்தவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். அது இயேசு கிறிஸ்து வரும்போது. இன்னைக்கு காணாமல் போயிட்டான். இப்போ ஆமாம், தெரியுமா நிறைய பேருக்கு? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது காணாமல் போக போகிறோம் நம்ம எல்லாருமே. இயேசு எப்போது வரப்போகிறார்? 2008 ஆண்டுகளாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வருவார் வருவார் என்று. ஆதி அப்போஸ்தலர் காலத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வருவார் வருவார் என்று. இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம் இயேசு வருவார் வருவார் என்று. இன்னும் வந்த பாடில்லை. ஏன் வரல? அதான் இன்றைக்கு நாம் வேத பாடத்தில் வாசிச்சோம். நிறைய பேர் சொல்லுவார்கள், கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார்கள், சொல்லுவார்கள் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறாய், வரவில்லை, இது ஏமாற்று வேலை என்று சொல்லுவார்கள். அவர் வரப்போறதே இல்லை, ஏமாத்தான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இவர் ஏன் வரவில்லை? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி வாக்கு தத்துவம். என்னையா வாக்கு தத்துவம்? என்ன வாக்கு தத்துவம்? வருவேன் வருவேன் என்று சொல்லுகிறது வாக்கு தத்துவம். அதுக்கு ஏதாச்சும் கண்டிஷன் உண்டா? கண்டிஷனே கிடையாது. கண்டிப்பா வருவார். அவர் வாக்கு தத்துவ நிமித்தம் வாசிங்கம்மா. வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. யார் மேல? நம்ம மேல. நம்ம யாரு? கிறிஸ்தவ மேல. கிறிஸ்தவன் இன்னும் முழுமையா மனம் திரும்பல. கிறிஸ்தவன் இன்னும் முழுமையா மனம் திரும்பல. இந்த வசனத்தை நான் வேற மாதிரில கேட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க மார்த்தாது. கிறிஸ்தவன் மேலதான் தேவன் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நமக்காகவே டிலே பண்ணிட்டு இருக்காரு கருத்து. இந்த பிள்ளை இன்னும் மாற்றம் அடையலையே, இந்த பிள்ளை இன்னும் 100க்கு 100 மார்க் வாங்கலையே, அதனால டிலே பண்ணிட்டே இருக்கார் நம் தேவன். இயேசு வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறோம். வருகிறார் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அவர் வராதற்கு ஒரே ஒரு காரணம்,
டிலே பண்ணுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நினைச்சார்னா ஒரே நாள்ல உலகத்தை அழிச்சிட்டு போயிடுவார். ஆமென். நீயும் நானும் அழியக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்டு விட்டோமோ, என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து தான் என் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, இப்படி சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகவே நமக்காகவே தேவன் நீடிய பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் காத்துக் கொண்டிருக்கிறார்? நாம் கெட்டு போகக்கூடாது, நாம் இழந்து போகக்கூடாது, நம்மை விட்டு விட்டு தேவன் மாத்திரம் போய்விடக் கூடாது. அதனால லூக்கா 19:10 எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 19:10 வாசியுங்கள் சீக்கிரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடினார். நம்ம எல்லாம் இழந்து போயிருந்தோமா? இழந்து போயிருந்தோம். எங்கெங்கயோ இருந்தோம், பிசாசு பின்னால இருந்தோம். இழந்து போன நம்மை தேட இயேசு வந்தார். முதலாம் முறை வந்து இழந்து போன உன்னையும் என்னையும் தேடி கண்டுபிடித்தார். கண்டுபிடிச்ச நம்ம திரும்பவும் காணாம போயிட்டோம். அடிக்கடி காணாம போயிடறான் இல்ல சின்ன பசங்கள்லாம். அது போல சின்ன பசங்கள்லாம் காணாம போறது. நான் சின்ன பையனா இருக்கும்போது, நான் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சிருக்கும் போது எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் திருச்சி என்ற ஒரு பெரிய சிட்டி, இப்பதான் அது சிட்டியா இருக்கு, அப்ப டவுன், சரி திருச்சி மாவட்டம், திருச்சி. அந்த ஊரை பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க எல்லாரும். திருச்சியில ஏரோப்ளான் இருக்குது, திருச்சியில நிறைய ட்ரெயின் வந்து நிற்கும், திருச்சியில நிறைய பஸ் எல்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நானும் இங்கே கிராமத்தில் இருந்தவனாச்சே, இந்த ஏரோப்ளான் இறங்குறத பார்க்கணும், ரயில்லாம் நிறைய வர்றதெல்லாம் பார்க்கணும், பஸ் எல்லாம் பார்க்கணும், ரொம்ப ஆசை நமக்கு. இந்த ஆசையினால நானும் என்னோட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டு, அவனும் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறான், நானும் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 2 பேரும் ஐடியா பண்ணோம், திருச்சிக்கு எப்படினாலும் ஓடி போயிடணும். 2 பேரும் ஓடிடலாம் ஐடியா. ஓடி போறதுல மாத்திரம் கூட்டு நிறைய உண்டுங்க, கெட்ட காரியம் செய்யறதுக்கு மாத்திரம் கூட்டு நிறைய உண்டு. ஆமா, உடனே அவன்கிட்ட துட்டு கிடையாது, என்கிட்டையும் துட்டு இல்லை. எங்க அண்ணன் அப்பதான் சம்பாரிச்சு அப்பதான் டீச்சரா போயிருக்கலாம். 2 மாசமோ 3 மாசம் ஆச்சு. அவன் ஒரு நாள் 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டு எப்பவுமே அவன் எங்கே ரூபாய் வைப்பான்னு தெரியும், பாக்கெட்ல வச்சுட்டு சட்டையை கழட்டி வைப்பான். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டோம் நாங்க 2 பேரும், அவன் சட்டையில 20 ரூபாயை எடுத்துக்கிட்டு, 20 ரூபா அந்த காலத்துல 20 ரூபானா இந்த காலத்துல 2000 ரூபா மாதிரி, 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம். எங்க போறோம்? சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் 2 பேரும். சர்ச்சு பேர சொல்லி ஏமாத்த ஆட்கள்லாம் உண்டு இல்ல. சரி, சர்ச்சுக்கு போறோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டோம். நேரா போயிட்டோம். சர்ச்சுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போல ஒண்ணு போல திருச்சி போயிட்டோம். திருச்சி போய் இறங்கணும்னு அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, வா பயங்கரமா இருக்குது. அது எல்லா ஆட்களும் எங்களை பாக்குறான். ஏன்னா எங்களை பார்த்தா வித்தியாசமான ஆள் மாதிரி இருப்பான் போல தெரியுது. சரி, உடனே அங்க போனோம். உடனே சாப்பிடணும்னு ஆசை ரொம்ப. அதனால ஒரு ஹோட்டலுக்கு போனோம். எவ்வளவு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. ஆனா எங்களுடைய பார்வைக்கு ஒரு ஹோட்டல் தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள போய் நிறைய சாப்பிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டோம். சாப்பிட்டா பில்லு எவ்வளவுன்னா 1 ரூபான்னா. இவ்வளவு சாப்பிட்டும் 1 ரூபா தான் பில்லு. அங்க சாப்பாடு 40 காசோ 45 காசோ எட்டனா நினைக்கிறேன். சாப்பாடு ஃபுல் சாப்பாடு பயங்கரமா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வந்தோன்னா அப்படியே வர்றோமா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து 2 பேரும் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கிட்டோம். எங்கே லாட்ஜ் எடுத்துலாம் தங்கணும்னு ஐடியாலாம் இருக்காது, எங்களுக்கு தெரியாது. ரூம்ஸ் எல்லாம் இருக்குமா கிடைக்காதா எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, அப்படியே பஸ் ஸ்டாண்டில் தூங்கிட்டோம். ராத்திரி போலீஸ்காரங்களாம் எழுப்பல எங்களை ஒன்றும். சின்ன பசங்க தானே படுத்துக்காங்கன்னு விட்டாங்க. காலையில் எழுப்பணுன்னே பல் விளக்கணும், குளிக்கணும், எங்கே போகிறது ஒன்றும் தெரியல. அங்கே சுத்தமாக எங்கேயாச்சும் தண்ணி ஒரு இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாயெல்லாம் குளிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு வந்தோம். எங்கள் அப்பா ராத்திரி முழுவதும் தேடிட்டு இருக்காரு. அங்கே போய் மணப்பாறை ஊரெல்லாம் தேடி ஒவ்வொரு சினிமா கொட்டகை அங்கெல்லாம் தேடுறாரு. இந்த பசங்க எங்கே போயிட்டாங்கன்னு தேடிட்டே அலைகிறார் அவர். அவளை தான் நாங்களும் அங்கேயே இருந்து காரியங்கள் செஞ்சு. இதை நான் எதுக்கு நான் சொல்றேன்னா, நாங்கள் வீட்டிலிருந்து இழந்து போய் விட்டோம், வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம். உடனே எங்க அப்பா எங்களை தேடி வருகிறார்.
முதல்ல நாங்க அந்த வீட்டு பிள்ளைகள் தான், சரிதானா? அந்த வீட்டு பிள்ளைகளாக இருந்த நாங்கள் இப்ப வீட்டை விட்டு வெளியேறிட்டோம், இழந்து போய்விட்டோம். எங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய இழப்பு, எங்க அப்பா தேடி வர்றாரு. ஆமென். அதே போல ஒரு காலத்துல நீங்களும் நானும் இந்த கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைகள் அல்ல. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்ட விற்பாடு இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைகளாய் மாறி இருக்கிற நீங்களும் நானும், கிறிஸ்தவ வீட்டு பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் காணாமல் போய்விட்டோம். எப்படி? என்னை மாதிரி துட்டு எடுத்துக்கிட்டு திருடிட்டு ஓடி டவுன் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஓடிட்டோம். எப்படியா ஓடணும்? நிறைய பேர் இப்போ நினைக்கிறாங்க, இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனை விட்டு ஓடி போய்விட்டார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு காணாமல் போய்விட்டார்கள். நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கிரியைகளை விட்டு விலகி போய்விட்டார்கள். தேவனுடைய கிரியைகளை விட்டு காணாமல் போய்விட்டார்கள். ரொம்ப தூரம் போய்விட்டார்கள் நிறைய கிறிஸ்தவர்கள். மொத்தத்தில் கிறிஸ்தவத்திலே 90% காணாமலே போய்விட்டது. அப்பாவுடைய வீட்டை விட்டு காணாமே போயிடுச்சு 100%. அப்ப நீ மாத்திரம் 10க்குள்ள இருக்கிறியான்னு கேக்குறீங்களா? நான் மாத்திரம் இல்லை, என்னோடு சார்ந்த இந்த விசுவாசிகளும் அந்த 10% இருக்கிறார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாமா? ஆமென். கிறிஸ்தவ வட்டாரத்திலே 90% தேவனை விட்டு விலகி போய்விட்டது, தேவனுடைய வார்த்தையை விட்டு காணாமல் போய்விட்டது, தேவனுடைய கிரியைகளை விட்டு காணாமல் போய்விட்டது. இதை கேட்டவுடனே பல பேருடைய வாதம் எப்படி தெரியுமா? நான் ஒன்னும் கிறிஸ்தவ விட்டு போகலையே, நான் ஒன்னும் கிறிஸ்தவ விட்டு காணாம போகலையே, நான் வாரந்தோறும் ஆராதனையில் பங்கு கொள்கிறேன், வாரந்தோறும் நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆத்மாதாயம் பண்ணுகிறேன், பிசாசை விரட்டுகிறேன், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், இப்படி எல்லாம் இருக்கிறேன், நான் எப்படியா ஓடி போயிட்டேன்னு சொல்ற? நான் எப்படி காணாமல் போய்விட்டேன் என்று நீ சொல்லுகிறாய்? நிறைய பேருடைய கேள்வி இது. நல்ல கேள்வி தானே. நான் தான் ஊழியம் செய்கிறேன், நான் தான் தீர்க்கதரிசனம் கூட சொல்றேன், நான் தான் அற்புத அடையாளம்லாம் செய்கிறேன், நான் தான் இந்த மாதிரி சுவிசேஷ கூட்டமா நடத்திட்டு இருக்கிறேன், செமினார்லாம் நடத்திட்டு இருக்கிறேன், என்னை போய் இந்த சபையை விட்டு ஓடி போயிட்டு இந்த கிறிஸ்தவத்தை விட்டு வெளியேறி விட்டாய் என்று நீ சொல்லுகிறாய் எப்படி? நான் காணாமல் போய்விட்டேன் என்று சொல்லுகிறாய் எப்படி? நான் காணாமல் போய்விட்ட என்னை தேடி கண்டுபிடிக்க இயேசு கிறிஸ்து முதல் முறை வந்தார், இப்பொழுது மறுபடியும் நான் காணாமல் போய்விட்டேன் என்பதனாலே இரண்டாம் முறை வருவதற்கு அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார், என்னை தேடி கண்டுபிடிக்க இருக்கிறார் என்று சொல்லுகிறாயே. நான் காணாமலே போல, நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீ அற்புதங்களை செய்யலாம், அடையாளங்களை செய்யலாம், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தலாம், புத்தாண்டு விழா கொண்டாடலாம், செமினார் கொண்டாடலாம், பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடத்தலாம், சபை நடத்தலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். நம் தேவன் சொல்லுகிறார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சீக்கிரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ஒருத்தனும் பிரவேசிக்கிறது இல்லை. நீ அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீ அந்நிய பாஷை பேசிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நீ உபவாசம் இருந்தாலும் சரி, நீ காணிக்கை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரி, நீ ஆத்துமாலயம் பண்ணுவதற்கு வீடு வீடா ஏறி ஏறி இறங்கினாலும் சரி, சுவிசேஷ கூட்டங்கள் 50,000 ரூபாய் செலவழிச்சு நடத்தினாலும் சரி, புத்தாண்டு விழா கொண்டாடினாலும் சரி, நீ என்ன காரியம் செய்தாலும் சரி, பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் நீ போனால் நம் தேவன் உன்னை அறியேன் என்று சொல்லுகிற காலம் உண்டு. இங்கேதான் இருக்கிற, சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிற, கிறிஸ்தவனாத்தான் இருக்கிற, உட்கார்ந்துதான் இருக்கிறாய், அல்லேலூயா தான் பாடுகிறாய், கைகளை உயர்த்துகிறாய், ஆராதனை பண்ணுகிறாய், எல்லா காரியமும் செய்கிற. ஆனாலும் பரலோக பிதாவுடைய சித்தத்தின்படி நீ செய்யாவிட்டால் உன்னை அறியேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பிதாவுடைய சித்தம் தான் என்ன? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நமக்கு ஒரு கனி உண்டு. என்ன கனி? என்ன கனி? முதல் கனி அன்பு. அன்பிலிருந்து பிறக்கிறது மற்ற எல்லா கனியும். வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் சீக்கிரம். முதல்ல கனி அன்புதான். அன்பு இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. சும்மா பேருக்கு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருந்து வேஸ்ட். அன்பு வேணும். முதல்ல பிரதர் பாக்குறாரு, புதுசா ரட்சிக்கப்பட்ட பிரதர் பாக்குறாரு. ஆமையா உண்மைதையா, நிறைய கிறிஸ்தவன்ட்ட அன்பு இல்லைன்றாரு. உண்மைதான், அவர்கள் காணாமல் போய்விட்ட கிறிஸ்தவர்கள். அவன் சரி வாசிக்கமா. அன்பு. அன்புல இருந்து பிறக்கிறது என்னங்க? கிறிஸ்தவன் சந்தோஷமா இருக்கிறானா? கிறிஸ்தவனை பார்த்தா 7 o'clock மாதிரி இருக்கு, 6 o'clock மாதிரி இருக்கு, பயங்கரமா சோகமா இருக்கிறான். சந்தோஷமா இருக்கணுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். எத்தனை நாளைக்கு பாடினாலும் சரி நீ அழுதுகிட்டே தானே இருக்கிற. உன்னிடத்திலே அன்பு இருந்தால்தான் உனக்கு சந்தோஷம் வரும். உன்னிடத்திலே அன்பு இல்லைன்னா சந்தோஷமே வராது. அப்புறம் சந்தோஷம் சமாதானம் வராது. கிறிஸ்தவன் நிறைய பேர் சமாதானம் இல்லாம இருக்கான். அதனாலதான் பாட்டு போட்டுக்கிறோம் நாங்க, சமாதானம் இல்லையே அப்படின்னு ஒரு பாட்டு. நான் பாடினா நல்லா இருக்காது அது. சரி கேசட் வருது கேளுங்க. ரைட். அன்பு இல்லாவிட்டால் உன்னிடத்திலே சமாதானம் இருக்காது. அப்புறம் நீ அன்பு இல்லாவிட்டால் உன்கிட்ட நீடிய பொறுமை இருக்கவே இருக்காது. சும்மா திட்டம்னு வச்சுங்களேன், சுருன்னு கோவம் வந்துடும். யாருக்கு? யாருக்கு? கிறிஸ்தவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், நேற்று எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. 1:30 மணிக்கு வந்தேன், சாப்பிட்டேன். சாப்பிடும்போது திடீர்னு சில்வியா சிஸ்டர்கிட்ட பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, ஊழியத்துக்கு போனீங்களா, அவரை பார்த்தீங்களா, இவரை பார்த்தீங்களா, அவர் என்ன செஞ்சாரு, இவர் என்ன செஞ்சாரு அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்களும் சாப்பாட்டில் உட்காந்தாங்க. என்னுடைய மனைவி சொன்னாங்க, சாப்பிடும்போது ஏன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன், சாப்பிட்ட பாடு கேள்வியானாங்க. நான் சாப்பிட்ட உடனே இதுக்கு போகணும். நாங்க எங்க? ஆமா ரெக்கார்டிங் போகணும். அங்க ரெக்கார்டிங்ல அண்ணா நகர்ல நம்ம இவர் சத்யதாஸ் உட்கார்ந்து இருக்காரு. அங்க வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. உடனே நான் அவங்கள அது இதெல்லாம் கேட்டேன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரியாவே சாப்பிடல. அவங்க வருத்தம் போச்சு. கடைசியில் கேட்டா அவங்க சொல்றாங்க, நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன்றாங்க. சரி என்னவோ நான் நினைச்சேன், ஓ நீ அன்பாய் கேட்கவில்லை போல் தெரிகிறது, எனக்குள்ள இருக்கக்கூடிய குறைய எடுத்துக்கணும்ல. அதே போல அதை கேட்கிற ஆட்களும் அன்போடு கேட்கணும். ரைட்டா? ஆக கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? முதல்ல அவன்கிட்ட அன்பு இருந்தால் அவன்கிட்ட என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். அப்புறம் தயவு காட்டணும். அர்த்தம் மேல அர்த்தவனை பத்தி தயவே காட்டுறதில்லை. அப்புறம் நல்ல குணம் இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? கிறிஸ்தவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறப்போ, கிறிஸ்தவன்ட்ட நல்ல குணம் இல்லைன்னா உன்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் விசுவாசம், நம்பிக்கை வேணும். ரைட். அப்புறம் சாந்தம் வேணும், இச்சை அடக்கம். சும்மா சாந்தின்னு பேர் வச்சிருந்தா பிரயோஜனம் இல்லை. சாந்தம் வேணும். ரைட்டா? சாந்தி நிகேதன் ஒரு இடம்லாம் இருக்குல்ல, காந்தியுடைய சமாதி இருக்கிற இடத்துக்கு பேரு சாந்தி நிகேதனா? பார்த்தீங்களா? அங்க போனா தான் சாந்தி கிடைக்குதான். இங்க யாரு சாந்தி இருக்காங்களே? சரி சரி, எப்படி ஒரு ரைட், ஏதோ பரவாயில்ல, சாந்தி இருந்தா கோச்சுக்காதீங்க. ரைட். ஆக அன்பு இருந்தால்தான் சாந்தி இருக்கும், அன்பு இருந்தால்தான் இச்சை அடக்கம் இருக்கும். லாஸ்ட் அதான். ஆக நம்மிடத்திலே அன்பு இருக்கணும். இந்த அன்புதான் கனிகளில் எல்லாம் முதல் கனி. அதுதான் கனி. அதுல இருந்து பிறக்கிறதா மிச்சது எல்லாமே. ஆக இந்த கனி இல்லாமல் நீ என்னதான் ஊழியம் செஞ்சாலும் சரி, ஊழியம் அல்ல. தேவன் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். நீ காணாமல் போய்விட்டாய். உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். காணாமல் போன இவர்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பி வரும்பொழுதுதான், கண்டுபிடிக்கப்படும் பொழுதுதான் தேவனுக்கு சந்தோஷம், சமாதானம் அவருக்கே. அதனாலதான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அவருக்கே தெரியும். அப்பவே இந்த பசங்களாம் இருக்க மாட்டான் ஒழுங்கா. 100 பேர் கை தூக்குவான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் கை தூக்குவான், அதை 90 பேர் ஓடி போவான்னு அவருக்கு தெரியும். அவன் அல்லது ஓடி போகாம சர்ச்சைக்கு வருவான், இந்த மாதிரி காணாமல் போவான் என்று அவருக்கு தெரியும்.
இந்த காணாமல் போன கிறிஸ்தவர்களை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை கண்டுபிடிக்கிறதுனால தான் டிலே பண்ணிட்டு இருக்காரு அவரு. இவங்களெல்லாம் காணா போன ஆட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு திரும்ப நம்ம சைடு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம் நிமித்தம் நீடிய பொறுமையா இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதமாக இருக்கிறது. இல்லைன்னா இந்த நேரமெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்திருப்பார். ஆதி அப்போஸ்தல காலத்திலே முதல் 100 ஆண்டுகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று நம்பி இருந்தார்கள். இந்நேர வரைக்கும் காணாமல் போய்விட்டார்கள் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி. அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறார் தேவன். ஆமென். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த காணாமல் போனவர்களை பற்றி வேதத்தில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 மாத்திரம் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு சொல்லி. காணாமல் போகிறவர்களை பற்றி மூன்று காரியங்கள். ஒன்று, லூக்காவில் படிச்சீங்கன்னா தெரியும், 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆடுகள். முதல்ல ஒரு ஆடு மேய்க்கிறவன் 100 ஆடு வச்சிருந்தான். 100 ஆட்டுல ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? மந்தையை விட்டே வெளியே போயிடுச்சு. உடனே மேய்க்கிறவன் என்ன செய்வான்? போனா போகட்டும் அப்படின்றானா? போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி விட்டுருவானா? இந்த 99 ஆட்டை பத்தி கவலைப்பட மாட்டான். 99 ஆடு மந்தையில் இருக்குது, அதை பத்தி கவலை இல்லை அவனுக்கு. காணாமல் போன அந்த ஒரு ஆட்டுக்காய் கவலைப்பட்டு தேடிக்கொண்டே போவான். ஆமென். இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே 100க்கு ஒரு ஆடு வசனத்தை விட்டு பிரிந்து போய்விட்டது. அவங்கதான் கள்ள உபதேசக்காரர்கள். வசனத்தை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். மந்தையை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். சபையை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். உலகத்து காரியங்களுக்காக ஓடி போய்விட்டார்கள். ஆட்டுக்குட்டி ஒரு ஆட்டுக்குட்டி 100 ஆட்டுக்குட்டி இருக்குது. ஒரு ஆடு மாத்திரம் ஓடுதுன்னா எதுக்குங்க ஓடும்? நம்ம பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு பிள்ளை காணாம போய் பக்கத்து வீட்டில் போய் உட்கார்ந்து இருக்குதுன்னா என்ன அர்த்தங்க? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுல கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிதானா? நம்ம வீட்டுல கிடைக்காத சந்தோஷம் அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சந்தோஷம். நம்ம கொடுக்கிற சந்தோஷம், ஆனால் அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் நம்ம வீட்டுல இல்ல. அதே போலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஏனோ தாங்க என்று கையை தூக்கி காலை தூக்கி ஏதோ ஞானஸ்தானம் எடுத்து ஏதோ வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அவர்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் கிடைக்காமல் போனால் உடனே இந்த சபையில இருக்கிறது இல்லை. அவங்க திரும்பவும் உலகத்தை நோக்கி ஓடி விடுகிறார்கள். ஆட்டுக்குட்டியெல்லாம் அப்படித்தான். இவன் நல்லா புல்லு கொடுப்பான், வெட்டி வெட்டி போடுவான், எல்லாம் சாப்பிடும். ஆனா பக்கத்துல ஒரு நல்ல புல்லு இருந்துச்சா ஓடினாங்க. தெரியுமா? அடுத்த ஆத்து அம்பு செத்த பார்த்தேடா, அவன் ஆத்துக்காரர் சொன்னதே கேட்டேடா. என்னாடி சொன்னாங்கிறான் அவன். என்ன சொன்னாவோ உடனே அவ சொல்றா, அந்த பாட்டு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் மாசம் சேலை வாங்கி கொடுக்குறான். அப்படித்தானேங்க பாட்டு. ஒரு சிலர் தான் தலையாட்டுறாங்க, ஒரு சிலர் கம்முன்னுக்குறாங்க. மாசம் சேலை. அதாவது எப்பவுமே அடுத்த வீட்டை பார்க்கறது, அடுத்த ஆளை பார்க்கறது தான் நம்ம ஆட்களுக்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. ஆமாம், கிறிஸ்தவனுக்கு அப்படித்தானே. இங்க வந்துட்டானா ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா ஊர் சுத்தாம நினைச்சிட்டு இருந்த நம்மளை கொண்டாந்து இங்க வந்து 2 மணி நேரம் டம்ப் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டு உட்கார வச்சு இப்படி எல்லாம் இருந்த உடனே வெளியே போறான். அதை பார்க்கறான். பார்த்தோன்னா அந்த ஒரு ஆடு ஓடி போச்சு பத்தியில. அது போல வசனத்தை விட்டு, சபையை விட்டு, தேவனை விட்டு, மந்தையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு உலகத்தை நோக்கி ஓடி போய்விட்டான். இப்படி ஓடி போனவர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ வட்டாரத்தில். இப்படி ஓடி போனவர்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறார்கள். இவங்க ஓடி போறதுக்கு ஒரு காரணம், 2 காரணம் உண்டு. ஒன்னு இன்னோசென்ட். இன்னோசென்ட் என்ன சொல்லலாம் தமிழ்ல? அறியாமையில ஓடி போறாங்க நிறைய பேர். தெரியுமா? அறியாமையில நிறைய பேர் 7ஆம் நாள் சனிக்கிழமை தான் போகணும் சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி அறியாமையில ஓடுகிற மக்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லையா, அவர் பிதாதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுகிறவர்கள் உண்டு.
அறியாமையினால் ஓடுகிறவர்கள் ஏராளம். இன்னொன்று இக்னோரண்ட். இக்னோரண்ட் என்ன சொல்லலாம் அதுக்கு தமிழ்ல? இக்னோரண்ட் தான். இக்னோரண்ட் தான் அறியாமை இல்ல. இக்னோர் என்றால் அசட்டை பண்ணுகிறது, இக்னோர் பண்றது, தவிர்க்கிறது. இங்க போனா உண்மையாருன்னு சொல்லுவாங்க, இங்க போனா டிவி பார்க்காதன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்லம்மா சரிதானே, அதனால வரக்கூடாதுங்க, வேற எங்காச்சும் ஓடிடுவோம். அந்த சர்ச்சுக்கு போனா டிவி எல்லாம் பார்க்கலாம் சொல்றாங்கப்பா, அங்க போயிடலாம். நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம், நீ பாக்குறதுனா பாரு, பார்க்காம இருந்தா இரு, உனக்கே தெரியும் எதெல்லாம் பார்க்கலாம் எதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தெரியாம. இந்த சர்ச்சுக்கு போனா இவங்க அல்லேலூயா சத்தம் போடுறாங்க பாரு, சத்தம் கேட்குது பத்தியா மைக்ல. இவங்க பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இவங்க பூ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இவங்க நகை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோமே, நீ எப்படினாச்சும் போட்டுக்கிட்டு வா, உனக்கு என்ன இஷ்டமோ செய்யி, தப்பே இல்லை, நீ நல்ல இரு, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இரு, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இரு, கவலையே இல்லை. அவன் ஆக நிறைய பேர் இன்னோசென்ட் அண்ட் இக்னோரண்ட், இதனாலேயே பிரிந்து போகிறவர்கள் ஏராளமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பாருங்க, இதெல்லாம் காரணம் எதனால் நடக்குதுன்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்கள். எதனால் இப்படி பிரிந்து போகிறார்கள் என்றால், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்தினால்தான் ஓடி போறாங்க கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்தவ சபையை விட்டு, கிறிஸ்தவ வசனத்தை விட்டு. மாம்சத்தின் இச்சை, அதை நம்ம விளக்க தேவையில்லை, எல்லா ஆட்களுக்கும் தெரியும். கண்களின் இச்சை, அதுவும் சொல்ல தேவையில்லை. ஜீவனத்தின் பெருமை, அதுவும் நிறைய பேருக்கு தெரியணும். எங்க ஊரு, எங்க ஜாதி, எங்க ஆளு, நான், இப்படின்னு சொல்லி போற ஆட்கள்லாம் உண்டு தெரியுமா? ரைட். அதனால இப்படிப்பட்ட ஆள்லாம் ஒன்னா சேர்ந்துருவான். தெரியுமா உங்களுக்கு? ஒரு சர்ச் இருக்குது, ஏசிஐ சர்ச்சுன்னு ஒரு சர்ச் தெரியுமா உங்களுக்கு? பெரிய சர்ச். அந்த சர்ச்சு அவர் பெரியவர் செத்து போயிட்டார், வெரி குட் பாஸ்டர், அவர் ஒரு தேவ மனுஷன், செத்து போயிட்டார் அவர், சுந்தரம் பாஸ்டர். அதுக்கப்புறம் அந்த சர்ச் ரெண்டாய் பிரிஞ்சு போச்சு. பிரியும் பொழுது நாங்க அப்போ பெரம்பூர்ல இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு போன் வருது. போன் வந்தோடனே, பிரதர் நாங்க நாடார்கள் நம்ம எல்லாம் அண்ணா நகர்ல புதுசா சர்ச் ஆரம்பிக்க போறோம், இப்ப அந்த சர்ச் அங்கேயே வந்துருச்சு, பக்கத்திலேயே ஆரம்பிக்க போறோம், நீங்க எங்க சர்ச்சில் வந்து சேர்ந்துருக்கோம். ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம். ஆமென். இவங்க எல்லாரும் பிள்ளைமாரெல்லாம் ஒரு சர்ச்சான், நாடாரெல்லாம் ஒரு சர்ச்சான். பாருங்க நிலைமை எப்படி. அதனாலதான் 100க்கு 90 பேர் காணாமல் போயிட்டான்னு சொன்னேன். ஆமென். சரிதானா? இப்போ கூட நிறைய சர்ச்சுகள் அப்படித்தான் இருக்கிறது. ரைட். நமக்கெல்லாம் அப்படி இல்லை, நமக்கு அப்படி இல்லை. ஆமென். ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஔவையார் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படாத பாரதியார் சொல்லுகிறார், சாதிகள் இல்லையடி பாப்பா. ஆனா கிறிஸ்தவன் சொல்றான், ரட்சிக்கப்பட்டான், அந்நிய பாஷை பேசுறான், அற்புதம் செய்யறான், தீர்க்கதரிசனம் சொல்றான், என்னமோ பண்றான். இவன் ஜாதி. கல்யாணம் சொன்னா என்ன சொல்றான்? முதல்ல என்ன ஜாதின்னு கேட்கறான். என்ன பிரதர் அப்படித்தானே கேட்டான் உங்களை கூட, பொண்ணு வேணும்னு கேட்கும்போது என்ன ஜாதி? இப்படி இருந்தால் இவன் எல்லாம் யாருன்னா கிறிஸ்தவத்தை விட்டு இவர்களெல்லாம் காணாமல் போனவர்கள். ஆமென். அதனால கிறிஸ்தவம் என்பது வித்தியாசமானது. கிறிஸ்தவம் என்பது வித்தியாசம். உலகம் எங்கும் ஒரே பாஷை, உலகம் எங்கும் ஒரே ஜாதி, உலகம் எங்கும் ஒரே ரத்தம். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரே ரத்தம், ஒரே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கிறோம். இப்ப இல்லைங்க, ஒரு காலத்துல ஒருத்தன் தானே இருந்திருப்பான், ஆதி மனிதன். யார் அவன்? ஆதாம் ஏவாள். அவங்க ரத்தம் தானே எல்லாத்துக்கும் இருக்குது. இப்பத்தானே பிரிச்சு வச்சுட்ட நீ. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்படி நிறைய பேர் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதனாலே சபையை விட்டு பிரிந்து போகிறார்கள். அது மாத்திரமல்ல, நீதிமான் என்ற ஒரு பட்டம் தேவன் கொடுத்து விட்டார். இயேசுக்குள்ள வந்துட்டா பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன்னை நீதிமான் என்ற ஒரு பட்டம் வேற கொடுத்துறாரு அவரு. அப்போ கிறிஸ்தவன் எல்லாருமே நீதிமான். சரிதானா?
அப்போ நீதிமானாய் இருந்தும் கூட மறுபடியும் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சையினாலே பாவத்தில் விழுகிறான். விழுந்து வசனத்தை விட்டு சபையை விட்டு அவன் மறுபடியும் வீழ்ந்து போகிறான். முதல்ல வீழ்ந்து போனவனை தூக்குனாரா, மறுபடியும் வீழ்ந்து போகிறான். இது ஒரு டைப். இவன் யாருன்னா சபையை விட்டே ஓடிடுறாள். 100 ஆட்டுக்குட்டியிலிருந்து ஒரு ஆடு மேய்ப்பனை விட்டே ஓடிடுறது. உடனே மேய்ப்பன் என்ன செய்யறாரு, போறாரு, ஆட்டை தேடி போகிறார். போய்கொண்டே இருக்கிறார். ஆட்டை தேடி தானே போவாரு, போயிட்டே இருப்பார். மேய்ப்பனுடைய வேலை, ஊழியக்காரனுடைய வேலை அதுதான். இன்னைக்கு அப்பு வரல, மேரியம்மா வரலன்னு சொல்லி வருத்தத்தோடு இருந்தேன் நான். அப்பு வரல, மேரியம்மா வரல, காலேப் வரல, என்னன்னு தெரியல. ரைட், பரவாயில்ல. இந்த ஊழியக்காரன் நினைச்ச, நீங்க எல்லாரும் ஊழியக்காரன், நான் மாத்திரம் ஊழியக்காரன், நீங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள். அவன் சரி, நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு உணர்வு வேணும். ரைட். அப்போ ஊழியக்காரன் போறான், ஆட்டுக்குட்டி அங்க நிக்குது. எங்க நிக்குது தெரியுமா? அது போய் நல்ல புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு இதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு, கழுத்து மாட்டிச்சு, லேசா கொம்பு இருக்கும், கொம்பும் மாட்டிச்சு, எடுக்க முடியல, மாட்டி கிடக்குது. நீ கிறிஸ்தவத்தை விட்டு ஓடி போய் விட்டால் மாட்டிக்குவே நீ. அவன் புரியுதா ஏதாச்சும் உங்களுக்கு? நீ கிறிஸ்தவத்தை விட்டு, வசனத்தை விட்டு, சபையை விட்டு ஒன்ஸ் உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே போவே கூடாது. போயிட்டே மாட்டிக்குவே. மாட்டிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருப்ப. திரும்ப போலாம் ஐடியா வரும், வர முடியாது உன்னால. அப்புறமா மேய்ப்பன் தேடி வருவாரு. என்ன பிரதர் இன்னைக்கு சர்ச்சைக்கு வரல, என்ன சிஸ்டர் இன்னைக்கு சர்ச்சைக்கு வரல கேட்கிறாரு. ஒரு போய் அவர் அதுக்கப்புறம் அழுது கதையெல்லாம் சொல்லுவார். ஏட்டா, அப்புறமா இவன் போய் ஆட்டுக்குட்டியா அப்படியே தலையை பிடிச்சி அமுக்கி பிடிச்சி எப்படியோ பிடிச்சி கொண்டு வந்து விட்டுருவான். அது வரைக்கும் மேய்ப்பனுக்கு உயிர் இருக்காது அவனுக்குள்ளே. அதே போல தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி அவர்கள் போய்விட்டார்களே, போன ஆட்களை தேடி போகிறான் ஊழியக்காரன். இதே போல உங்களையும் என்னையும் ஆளுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காய், அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்காய் இன்னைக்கும் நீடிய பொறுமையோடு வானத்திலிருந்து இறங்கி வராமல் அவர் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார்.